வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சால்டர்மால் வெப்சைட்டில் ஷாப்பிங் பண்ண என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட், ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஆர்டரில் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாக்ஸை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அதை திருப்பி பேக் பண்ணியிருக்கேன். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சால்டரிங் அண்ட் ஸ்டாண்ட். ஸோ இந்த மாடல் சால்டரிங் அண்ட் ஸ்டாண்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் நல்லா வாங்க முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த ஸ்டைல் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இது வந்து டோனி பிராண்டோட ஸ்டாண்டு. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன். அதில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்மளோட சால்டரிங் அயன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சால்டர் 25 வாட் சால்டரிங் அயன் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் சால்டரிங் அயன். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் மட்டும் இல்லாமல் இதில் இருக்க எலிமெண்ட் வந்து செராமிக் எலிமெண்ட். தென் இதோட சால்டரிங் பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக செராமிக் கோட்டோட சால்டரிங் பிட் ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஸ்பெஷல் வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். இப்போ தாங்க நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் ஃப்ளெக்ஸ். இந்த லிக்விட் ஃப்ளெக்ஸில் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஸோ இதை இப்போதைக்கு தள்ளி வைப்போம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் ப்ராப்ளம் உருவாக்கின ப்ராடக்ட் வந்து இந்த டீசால்டரிங் பம்ப். ஸோ இதையும் இப்போதைக்கு தள்ளி வைப்போம். அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கொசுறுகள் தான். ஸோ இது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சால்டரானோட ஸ்பெஷலான ஒரு சால்டரிங் ஸ்பாஞ்ச். இது ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 23 rupees. ஸோ இந்த ஸ்பாஞ்சுக்கு 23 rupees தெரியாமல் இடம் வாங்கினேன், தெரிஞ்சு தானே வாங்கியிருப்பீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இதை வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு ரவுண்டாக இருக்க சால்டரிங் ஸ்பாஞ்ச். ஸோ இந்த ரவுண்டாக இருக்க ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா 28 rupees போட்டிருக்காங்க. பட் இந்த ஸ்கொயரை விட சின்னது தான். ஸோ மேபி இதை சர்க்கிளாக வந்து வெட்டுறதுக்கு வந்துட்டு 5 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் சால்டர்மாலில் ஸ்பாஞ்ச் வாங்கினீங்கன்னா ஸ்கொயர் வாங்கி நீங்களே கட் பண்ணிடுவாங்க, 5 rupees மிச்சம் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 1100 rupeesக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். 1100 rupeesக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியும் கூட ஷிப்பிங் சார்ஜ் வந்து 115 rupees சம்திங் போட்டாங்க. ஸோ அதனால தான் சரி, ஷிப்பிங் இவ்வளோ கொடுக்குறமே, இன்னும் ஏதாச்சும் சின்ன சின்ன கம்மி விலை ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணி கொஞ்சம் மனசு தேதிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நார்மலி இதெல்லாம் வந்து நான் லோக்கலில் வாங்கிடுவேன், ரொம்ப சீப் ரேட்லேயே கிடைக்கும். அடுத்து இந்த ஸ்பேர் நாசில் ஒன்று ஆர்டர் பண்ணேன் டீசால்டரிங் பம்புக்கு. பட் நம்ம டீசால்டரிங் பம்பு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் என்கவுண்டர் பண்ண ப்ராப்ளம் வந்து இந்த லிக்விட் ஃப்ளெக்ஸில் தான் என்கவுண்டர் பண்ணேன். ஸோ இந்த லிக்விட் ஃப்ளெக்ஸோட பேக்கிங் வந்து கொஞ்சம் ஃபோமில் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இது லீக் ஆனங்காட்டி அந்த ஃபோம் பேக்கிங்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு இந்த ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாதி ஃப்ளெக்ஸ் தான் வந்து இருக்குது, மீதி வந்து ஷிப்பிங்லேயே லீக் ஆகி காணாமல் போயிடுச்சு. இது அக்செப்டபிள் தான், ஷிப்பிங்கில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது சாதாரண விஷயந்தான். பட் அவங்களோட கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்திருந்தால் இன்னுமே வந்து ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளோட அடுத்த ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 86 rupees. ஸோ இது 86 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இதே டைப் ஆஃப் லிக்விட் ஃப்ளெக்ஸ் வந்து 40 rupees கூட மார்க்கெட்டில் இருக்குது. பட் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கும் ஒரு தனி வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் வெயிட் ஃபார் இட். என்னோடய செகண்ட் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீசால்டரிங் பம்ப் தான். இதை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து குவாலிட்டி குறைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின சால்டர் பம்ப் பார்த்திங்கன்னா, இந்த சால்டரிங் அயனுக்கு கொடுத்துருக்க இதே டைப் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்கில் தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரிசம் ஷேப் பேக்கிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை காஸ்மெட்டிக்காக அப்கிரேட் பண்ணியிருக்கப்பே நினச்சேன். கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து காஸ்ட்டை வந்து கட் பண்ணியிருப்பாங்க, இல்லை குவாலிட்டி ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பம்பில் இருந்த ஒரு குவாலிட்டி இஷ்யூ பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பம்பை எங்கேஜ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கையோட கலந்து வந்துருச்சு. ஸோ இந்த பம்போட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா $220. மார்க்கெட்லேயே வந்து காஸ்ட்லியான ஒரு சால்டரிங் பம்பில் இதுவும் ஒன்று. இந்த ப்ரோஸ் கிட், அதுக்கப்புறம் குட் டீசால்டரிங் பம்ப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணாமல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணுற பம்ப் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு பம்பு. ஸோ இப்படி ஒரு ப்ரைஸியான ஒரு ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃபெக்டை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இல்லை இவங்க குவாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணங்காட்டி வந்த சைடு எஃபெக்டானு எனக்கு தெரியல. ஸோ இதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், ஒரு சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 monthsக்கு முன்னாடி வாங்கின டீசால்டரிங் பம்பில் இதே வாஷர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் பீஃபியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாஷருக்கு பின்னாடி இருக்க இந்த மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க, ஐ மீன் ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்க கொஞ்சம் பீஃபியாக இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கிருந்து அந்த பிளாஸ்டிக் பார்ட்டை ஒரே ஒரு மோல்டாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து காஸ்ட் கட்டிங் தான் கண்டிப்பாக. ஸோ இந்த வாஷரோட சைஸை குறைக்கிறோமோ அந்தளவுக்கு இவங்க வந்துட்டு காஸ்ட் வந்து சேவ் பண்ண முடியாது. நான் என்ன பர்சனலாக திங்க் பண்ணுறேன்னா, அந்த பழைய பம்ப் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் வர மாதிரியான ஒரு டிசைனாக தான் இருந்துச்சு. நானே வந்து டெய்லி பேசிஸில் போட்டு பயங்கரமாக அப்யூஸ் பண்ணேன் அந்த பம்பை. பட் இப்போ வரைக்கும் அது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி வாஷரை குறைக்கிறது மூலமாக அதோட லைஃப் ஸ்பேனை வந்து குறைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபேஸ் பண்ண 2 ப்ராப்ளம். ஒன்று, இந்த ஃப்ளெக்ஸ் வந்து ஷிப்பிங்லேயே லீக் ஆகி வந்தது. இன்னொன்று, இந்த டிஃபெக்டிவ் பம்ப். இந்த லீக் ஆகி வந்த ஃப்ளெக்ஸை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த டிஃபெக்டிவாக இருக்க பம்ப் என்னால் இப்போ வரைக்கும் அக்செப்டே பண்ண முடியல. இந்த ப்ராடக்ட் நான் ரிசீவ் பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே ஒரு 1 o'clock பக்கம் ரிசீவ் பண்ணேன். ரிசீவ் பண்ணோடனே இந்த ஃப்ளெக்ஸை பார்த்து சால்ட்ரானுக்கு வந்து கால் பண்ண அவங்களோட கஸ்டமர் கேருக்கு. ஸோ அங்கேருந்து அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணவன் தான் கூப்பிடவே இல்லை. நானும் ஒரு 3:30 கூப்பிட்டேன். 3:30 கூப்பிட்டேன். என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு கம்ப்யூட்டர் வாய்ஸ் நல்லா கேட்க முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவன் பண்ண ட்ரிக்கே. சரி, சண்டே ஃபுல்லாக வெயிட் பண்ணேன். மண்டே காலையில் 10 மணிக்கு அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணப்போ ஒரு மேம் எடுத்தாங்க. ஸோ உங்களோட லீக்கான ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னாங்க. நானும் வாட்ஸ்அப் பண்ணேன். வாட்ஸ்அப்பை பார்த்துட்டாங்க. பட் எந்த ரிப்ளையுமே வரல. நானும் நிறைய டைம் மெசேஜ் பண்ணேன், எந்த ரிப்ளையுமே கிடையாது. ஸோ அவங்க ரிப்ளை வாங்குறதுக்காக திருப்பி ஒரு டைம் அவங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் அதே பர்சன் வந்து கால் அட்டன் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகே ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்புகிறேன்ட்டாங்க, இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த டீசால்டரிங் பம்போட தேவை வந்துச்சு. சரி சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணவே கையோட கலந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னடா இது வந்திருக்கிற ப்ராடக்ட்டில் எல்லாமே இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் என் மனசு விட ஆரம்பித்தேன். 1200 செலவு பண்ணியும் வந்து ஹாப்பினஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் என்னால் தாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணேன். இந்த பம்ப் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டு அதை அவங்க பார்க்கல ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் தான் திருப்பி கால் பண்ணேன். கால் பண்ணப்போ அவங்கக்கிட்ட மேம் இந்த மாதிரி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அந்த வீடியோவை பார்த்தாங்க. எப்பவும் போல் ரிப்ளை எதுவுமே பண்ணலை. சரி இவங்க ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நானே கால் பண்ணேன். திருப்பி கால் பண்ணால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பம்பை வந்து ரிட்டன் எங்களுக்கு கொரியர் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு ஒரு 7 working daysல புது பம்ப் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேங்க நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சொன்னேன். அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த லிக்விட் ஃப்ளெக்ஸையும் அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டேன். சரி கொஞ்சம் சேடான விஷயந்தான். ஒரு 5 ml ஆஃப் ஃப்ளெக்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது ஒரு இந்த இன்கன்வீனியன்ஸ்க்காக. அதுவும் நம்ம கையை விட்டு போகுது. ஸோ இந்த குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க பண்ணலை. நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. இதோட விலை வந்து கண்டிப்பாக $150 கூட இருக்காது. பட் இவ்வளோ இவங்க சார்ஜ் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் இவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸையாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை கூட இவங்க பண்ணுறதில்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நடந்த அநியாயம். எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.